இப்போ 404 கோடியில் அவங்க என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா தியேட்டருக்குள்ள எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு, நான் தியேட்டருக்குள்ள இவ்வளோ வந்திருக்கு. இப்போது சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ 404 கோடியில் 200 கோடி ரூபாய் நான் தியேட்டர்கள், 200 கோடி ரூபாய் தியேட்டர்கள் வச்சுங்க. அப்போ 200 கோடி ரூபாய் தியேட்டர்கள்னா கிராஸ் எவ்வளோ தெரியுமா? 200 கோடி டிவைட் பை அந்த 0.45% நீங்கள் போட்டிங்க வச்சிங்களேன், உங்களுக்கு தெரியும் 444 கோடி தான் கிராஸு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ கம்மியெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ மொத்தமாக 404 கோடி தான். ஏற்கனவே 200 கோடி வந்துருச்சு இது நான் தியேட்டருக்குள்ள, ப்ளஸ் இது வந்து கிராஸ் வசூல் இவ்வளோ வந்திருக்கு. இதனுடைய வசூல் தான் அவங்க டோட்டலாக காமிக்கிறாங்க. ஸோ 600 கோடின்றது. ஸோ 600 கோடின்னு எப்படி எடுத்தீங்கன்னா கிராஸ் வசூல் அது. ஓகே, அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலுக்கும் இவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக அவங்க டிக்ளேர் பண்ண நம்பருக்கும் சம்மந்தமே இருக்காது. காரணம் என்னென்னா இவங்க இங்கே டிக்ளேர் பண்ணது வந்து ரெவென்யூ தான். ரெவென்யூனா ப்ரொடியூசருக்கு எவ்வளோ வந்தது, நாட் த கிராஸ். நான் சொல்ல மாதிரி கிராஸில் 45% தான் அவங்களுக்கு டேக்ஸ்லேருந்து வரும்னா, டேக்ஸ் எல்லாம் போய் எக்ஸிபிட்டர் ஷேர்லாம் போய் வரும்னா, நீங்கள் அதை எப்படி வந்து இந்த இதில் டிக்ளேர் பண்ணுவாங்க?